அன்பான காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். படர்தாமரை இந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வருடக்கணக்கில இருக்கும். நம்மளுடைய தோல்ல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்குது. தோல் ரொம்ப வந்து வறட்சியான தன்மையில இருக்கிறது. இல்ல வீட்லயோ, இல்ல ஹாஸ்டல்லயோ இருக்கும்போது, கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த படர்தாமரை தொற்று இருந்தது அப்படின்னா, நமக்கும் இந்த பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம, நிறைய வியர்வை வரக்கூடிய சூழ்நிலையில இருக்கக்கூடிய நபர்கள், இல்ல ரொம்ப இறுக்கமான ஆடை அணியக்கூடிய நபர்கள், இவங்களுக்கும் இந்த படர்தாமரையோட அந்த நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வருடக்கணக்கிலே இருக்கும். ஸோ அந்த மாரி இந்த படர்தாமரை வந்து சரி செய்யக்கூடிய சீமை அகத்தி களிம்பு, அதை எப்படி செய்யலாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த சீமை அகத்தி களிம்பு செய்யறதுக்கு நமக்கு சீமை அகத்தி தேவை. ஸோ அதனுடைய பூக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஒரு மஞ்சள் நிறத்துல வந்து இருக்கும். இதனுடைய இலைகள் வந்து பார்க்கும் பொழுது நல்லா பெருசா வந்து இருக்கும். இது யூசுவலாவே நிறைய ரோட்டோரங்கள்ல வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த இலைகள வந்து. இத வந்து திருநெல்வேலி சென்னா அப்படிங்கிற பேர்லயும் வந்து சொல்லுவாங்க. சீமை அகத்தி இலை, வண்டுகொல்லி இலை, இந்த மாதிரி நிறைய பேர்கள்ல வந்து சொல்றதுண்டு. ஸோ இந்த இலை எங்க கிடைச்சாலுமே வந்து நீங்க அத எடுத்துட்டு வந்துருங்க. ஸோ அந்த இலை வந்து நிறைய ஆன்டி ஃபங்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால, இத வந்து நீங்க க்ரீம் ஆக்கி வந்து பயன்படுத்தலாம். அதே மாரி குளியல் சூர்ணத்தையும் வந்து இத வந்து நம்ம சேர்த்து, அத சூர்ணமாக்கி வந்து நம்ம குளிக்கும் பொழுது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வராம வந்து நம்ம தவிர்த்துக்கலாம். ஸோ இத வந்து இன்னைக்கு நம்ம சாறாக்கி வந்து எடுத்து வச்சிருக்கோம். அடுத்ததா வந்து குப்பை மேனி. இந்த குப்பை மேனி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ குப்பை மேனி, அதாவது குப்பையா இருக்கக்கூடிய உடம்ப கூட வந்து நல்ல நிலையில இருக்கக்கூடிய மேனியா ஆக்கக்கூடியதான் இந்த குப்பை மேனி. ஸோ இந்த குப்பை மேனி வந்து பாக்டீரியா, ஃபங்கஸ், வைரஸ் இது எல்லாத்தையுமே வந்து அழிக்கக்கூடியது. ஸோ இந்த குப்பை மேனியும் வந்து நம்ம இன்னைக்கு சாறாக்கி வந்து எடுத்து வச்சிருக்கோம். அது கூட வந்து மஞ்சள் மெழுகு, அதாவது தேன் மெழுகுன்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயே வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தேன் மெழுகுன்னு கேட்டே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போது சீமையகத்தி களிம்பு செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த தேன் மெழுகு சேர்த்து நம்ம வந்து அதை உருக்கிக்கலாம். இப்போ இந்த தேன் மெழுகு வந்து நல்லா உருக ஆரம்பிக்கும். இது வந்து களிம்பு மாதிரி வந்து ஒரு பதத்துக்கு வர்றதுக்காக. ஸோ தேன் மெழுகு கிடைக்காதவங்க நீங்கள் தேங்காய் எண்ணெயிலே வந்து இதை வந்து ஒரு தைலமாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பட் இந்த தேன் மெழுகு போடும்போது அது வந்து நல்லா இறுகி ஒரு களிம்பு மாதிரி வந்து வரும். இந்த தேன் மெழுகு அப்படிங்கிறது நம்மளுடைய தோலுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் ஒரு எஃபெக்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி தோல் நல்லா வந்து பளபளப்பாகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து இந்த தேன் மெழுகை வந்து பயன்படுத்துகிறோம். இது நல்லா உருக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுப்பை கொஞ்சம் நல்லா குறைச்சி வச்சுட்டு இதில் வந்து இந்த 2 சாறையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். சாறு சேர்க்கும் போது கொஞ்சம் வந்து அது வந்து வெளியில் தெறிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தள்ளி நின்று வந்து சேர்த்துக்கிறது நல்லது. சீமை அகத்தியோட சாறு. சாறு சேர்த்த பிறகு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வந்து இதை வந்து நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கலாம். இந்த தண்ணீர் பதம் எல்லாமே வந்து வற்றணும். ஸோ அது வற்றின பிறகு நம்ம வந்து இதை அடுப்புலேருந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா அது வந்து நல்லா இறுகிடும். இறுகி மெழுகாக மாறிடும். ஸோ இப்போது அதனுடைய சலசலப்பு ஓரளவுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வந்து இது அடங்கிடும். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வந்து இதை வந்து மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வந்து நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா அது வந்து களிம்பு மாதிரி வந்து மாறிடும். ஸோ அடுப்பு ஆஃப் பண்ண பிறகும் அதில் நல்ல ஒரு ஹீட் இருக்கும். ஸோ இந்த சீமை அகத்தி களிம்பு படர்தாமரை மாதிரியான பிரச்சனை இருக்கிறது, அதே மாதிரி கரப்பான் மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்க, ஸ்கின் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, அடிக்கடி ஏதாவது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த சீமை அகத்தி களிம்பை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த சீமை அகத்தி, குப்பை மணி இது எல்லாமே வந்து தோலுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டை வந்து கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி கிருமிகள் தொற்றை வந்து சரி செய்யக்கூடியது. முக்கியமாக ஆன்டி ஃபங்கல் எஃபெக்ட் இருக்கிறதுனால இது வந்து இந்த படர்தாமரை மாதிரியான பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் தயாரித்து பயன்படுத்துங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அது நல்லா வந்து
களிம்பு மாதிரியான ஒரு பதத்துக்கு வந்து வந்துரும். ஸோ இந்த சீமை அகத்தி களிம்ப கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு, நீங்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா, அதுக்கு நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸோ இன்றைக்கு படர்தாமரையை சரி செய்யக்கூடிய ஒரு சீமை அகத்தி களிம்பு எப்படி செய்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.